பரஞ்சோதி இருவாச்சி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து உங்கள் பதத்தில் கொட்டி குமித்து ஆதாரமாக வணங்கினேன் தந்தையே. அப்படி இருப்பினும் ஒரு சின்னஞ்சிறு வார்த்தை என்னப்பா கேட்கட்டுமா? என்ன என்னப்பா அப்பனை கேளப்பா. தந்தையே வாடாத திருமுகமோ பரஞ்சோதி என்றென்றும் நான் பார்க்கும் போதெல்லாம் புன்னகையின் முகத்தோடு இருப்பீர்களே, இன்று முகம் வாட்டமடைந்திருக்கிறதே, என்ன காரணம் என்று தெரியவில்லையே தந்தையே. தெரியலையே கண்ணே. வாடாத திருமுகம் வாடிக்கொண்டிருக்குது. என்ன காரணம்? எதனால இப்படி வாடிக்கொண்டிருக்கிறியே? முகம் சோர்ந்து கொண்டிருக்குது. என்ன காரணம் என்று கேட்கிறாய்? என்ன காரணம் என்று தெரியவில்லையே கண்ணே. ஒரு பெண் ஒரு ஆடவன் மேல ஆசை வைத்து அவ கற்ப பறி போய் விட்டு அவளை என்ன செய்வது? அவளை அப்பயே விட்டு விடக்கூடாது, வெட்டி கொன்றே தீர வேண்டும். அப்படியா? வேண்டாம் கண்ணே பரஞ்சோதி, உன் தாய் ஒரு ஆடவன் மேல ஆசை வைத்து விட்டார். இப்போது சென்று அவளை சிறந்து அறுத்து வாடா, எனக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்கும். என்னப்பா வார்த்தை? என் தாய் ஆசைப்பட்டார்களா? கணவனே கண் கண்ட தெய்வம் என்று வாழ்ந்திருப்பவள் என் தாய். அவள் வேறு ஒருவனை மனதில் நினைத்தார் என்று சொல்லும் போது என்னால் நம்பவே முடியவில்லையே. அரிதாசே தூங்காத. அப்படியா? நம்பவே முடியவில்லையே தந்தையே. இந்த ஜமதகனி முனிவர் என்றால் உலகத்துல என்ன நடக்குது என்று என் ஞானத்தால் பார்த்து, என்ன நடக்குது என்று உலகத்துல என்ன நடந்தாலும் நான் என்னுடைய ஞானத்தால் பார்ப்பேன். அப்பேறுபட்ட ஞானமுடையவர் நான். அடுத்தோ மீதில் ஆசை வைத்தா உன் தாய், சிரத்தை அறுத்து வருகிறியா இல்லையா சொல். நான் தாயை வெட்ட வேண்டுமா? ஆமா. இந்த உலகம் என்னை தூற்றுமே தந்தையே. என்னது? முடியுமா? முடியாதடா. என் தாயை வெட்டி பறி கொடுத்து இந்த தரணியை வாழ்வதுண்டோ?
பரஞ்சோதி, என் தாய் தவறு செய்து விட்டால் ஆமா, நீயே அவளை வெட்டி பலி கொடு என்று கேட்கிறாயே, அது உன்னால் முடியாதா? ஏய், இந்த தாயை வெட்டி பலி கொடுத்து இந்த மகன் இந்த தரணியில் வாழ்ந்தால் ஊர் உலகம் என்ன சொல்லும்? மகன் இந்த முனிவர் செய்யக்கூடாது அந்த தவறை. அதனால தந்தையாருக்கு சாதகமா மற்ற மாதிரிதான் அந்த வேலை செய்யணும். போய் தலையை வெட்டிட்டு வரையா இல்லையா உன் தாய் தலையை? ஒருபோதும் முடியாது தந்தையே. முடியாதா? நீங்கள் வார்த்தை கூறிய வார்த்தை எல்லாம் நான் சிறமேற்கொண்டேன். என் தாயை வெட்டி பலி கொடுத்து இந்த தரணியில் நான் வாழ முடியாது. என் அன்னையை வெட்டி பலி கொடுத்து இந்த அகிலத்தில் நான் வாழவே முடியாது. அதை விட நான் சாவதே மேல். முடியாதா? முடியவே முடியாது. தாய் தலையை வெட்ட முடியாதா? ஒருபோதும் நடக்காது. அப்படியா? டேய், இப்ப தருகிறேன் சாபம் பார். எனக்கா? பெருத்த பாறாங்கல்ல போகணும். தந்தையார் நினைத்தா மைந்தர்கள் சளி அது உபகாரம் செய்வதுதான் புள்ளிங்க. உபகாரம் செய்யறதுக்கு தான் புள்ளிங்க. முடியாதுன்னு சொன்னா இவன் ஒரு புள்ளியா? பெருத்து பாறாங்கல்ல போபடி புடி சாபத்தன் சாபத்தை பாரு. இதுக்கா மகனை பக்கறது? இப்போது என் மகன் இருக்கிறான், இளைய மகன். யாரு? பரசுராமன். அவன் பேச்ச தட்ட மாட்டானா? அவன் ஒருபோது என் வார்த்தை தட்ட மாட்டான். பரசுராமன். ஆமா, அவனை அழைத்து தாய் தலை அறுத்துவா மகனே என்று சொல்கிறேன். சொல்லிப்பட்டா தந்த சொல்லுக்கு மறு வார்த்தையை பேச மாட்டான். அதனால என் மகனை பரசுராமனை சீக்கிரம் அழைத்து வா. ஜகதக்கனி மகாமுனிவர் தன்னுடைய மகனை பரசுராமன் அழைக்க பரசுராமன் சபையார் வந்துட்டாங்க.